வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, புளிச்ச கீரை வச்சு ஒரு புளிக்காய்ச்சல் தான் நம்ம பண்ண போறோம். அதை பண்ணி வச்சுட்டோம்னா டிஃபன் பாக்ஸ் கட்டிக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே சௌரியமா இருக்கும். டக்குன்னு வேணும் இங்கே வெளில போகிற மாதிரி இருந்ததுன்னா மிக்ஸ் பண்ணி அப்படியே ரைஸ் மட்டும் எடுத்துட்டு இந்த புளிக்காய்ச்சல் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். ஸோ எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த பக்கம் வந்து பேன்ல நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் தான் பண்ணணும். ஸோ நல்லா காஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு தாளிக்கிறது நீங்க வந்து அதாவது அந்த கோங்கூர் அந்த கீரை இருக்கு இல்லையா, புளிச்ச கீரை, அதை வதக்கிட்டு நம்ம வறுத்து பொடி பண்றதெல்லாம் பொடி பண்ணி போட்டுட்டு அப்படியேவும் வச்சுட்டு லாஸ்டா நம்ம சாதம் பிசையும் போது தாளிக்கலாம். பட் எல்லாம் நமக்குலாம் அர்ஜென்ட்டா தான் நமக்கு வேலையா இருக்கு. எல்லாத்தையும் தாளிச்சு நம்ம ரெடியா வச்சிருவோம். டக்குன்னு சாதத்தை போட்டு மட்டும் மிக்ஸ் பண்ணா போதும். ஸோ அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி தேவைப்பட்டா லாஸ்டா நீங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் திருப்பி கூட தாளிச்சு கொட்டிக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இப்ப நான் கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே வந்து தாளிச்சுக்கிறேன். கடுகு வெடிக்கிறது, வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சமா பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். நாம மஞ்சள் பொடி, புளிச்ச கீரையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுவோம். நாம எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. நம்ம வந்து இப்போ உப்பு சேர்க்கல. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கம்மியாகும் பார்த்தீங்களா, அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு புளியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அந்த புளிச்ச கீரையில இருக்கிற புளிப்பே போதும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரையே பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துருங்க. பாருங்க, கீரை நல்லா வதங்கி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த சமயத்துல நம்ம உப்பு தேவையான உப்பு பாருங்க, அப்படியே நல்லா சுருங்கிருக்கு பார்த்தீங்களா. எண்ணெயில கொஞ்சம் வதங்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு வறுத்து பொடி பண்ணி போடுறத நம்ம பார்த்துக்கலாம். இந்த பக்கம் வறுத்துக்கிறதுக்கு ஒரு டிராப் எண்ணெய் விட்டுக்கிறேன். பெருங்காயம் வறுபடணும். அதே மாதிரி வரமிளகா வந்து நம்ம வறுக்கும் போது நெடி அடிக்காம இருக்கிறதுக்காக. ஏற்கனவே பெருங்காயம் துளிவுண்டு போட்டிருக்கோம். இருந்தாலும் இதில் பொடிச்சு போடும்போது நல்லா இருக்கும். 2 பீஸ் பெருங்காயம். காரத்துக்கு ஒரு 7-8 வரமிளகா. காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. தனியா ஒரு டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துண்டாச்சு. இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் எள்ளு. நம்ம வந்து புளிக்காய்ச்சலுக்கு வறுத்தது நல்லா ஆறிடுத்து பொடி பண்ணி எடுத்துருவோம். நம்ம வறுத்ததை நல்லா பொடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து புளிச்சக்கீரை நல்லா வதங்கிடுது. இப்போ இந்த பொடியை சேர்த்துடலாம். நம்ம எல்லா பொடியுமே சேர்த்துடலாம். இப்போ இது பொடியை சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா அந்த டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான். அவ்வளோதான். ஒரே 1 நிமிஷம் எண்ணெய் மட்டும் நல்லா பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுத்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எல்லாமே தாளிச்சாச்சு. ஸோ நம்மளுடைய புளிச்ச கீரை புளிக்காய்ச்சல் ரெடி. இதில் வெறும் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணல அப்படின்னா புளிச்ச கீரையை வச்சு டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நமக்கு அர்ஜென்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த வெய்ய காலத்துல இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சௌரியமாக இருக்கும். கெஸ்டே யாராவது வந்தா கூட டக்குன்னு சாதத்தை போட்டு சாதம் மட்டும் வடிச்சா போதும். இதை போட்டு அப்படியே பெஸ்ட் முடிச்சு விட்டுலாம். நம்ம ஒரு அப்பளமோ வடாமோ பண்ணாலே போதும். ஒரு தயிர் சாதம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்ல ஒரு 15 நாளைக்கு இருக்கும். நான் எப்பயுமே சொல்ற மாதிரி நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நல்ல பாட்டில நல்லா எப்பயுமே வாஷ் பண்ணிட்டு வெயில்ல வச்சிருங்க. அதுக்கப்புறம் அதுல நல்லெண்ணெய் விட்டு நல்லா கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுவீங்க. ஊறுகாய் தொக்கு எல்லாமே இப்படிதான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.